நல்ல பலசாலியா பார்த்து முதல்ல நிறுத்து. ஓகே, அப்ப நாம போலாம். போருக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நாம தைரியத்தோட துணிச்சலா எதிர்த்தாகணும். உங்க ஆயுதங்கள் தயாரா? அப்ப வாங்க, இப்பவே கிளம்பலாம். ஆண்டவரே, எங்களுக்கு பலத்தை கொடுங்க. அவங்க வராங்க. நாங்களும் தயாரா இருக்கோம். கடவுளே, லண்டன் கிழக்கு பகுதியில் அதிகரிச்சிட்டு வர்ற குற்றங்களை பத்தியும் ஊழலை பத்தியும் இன்னொரு செய்தி வந்திருக்கு. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட மாட்டாம தெருவுல நடக்க கூட முடியாது போல இருக்கே. இதுக்கு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். சொல்லுங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை? நீ என்ன பரிந்துரை பண்ற? அதுதான் புரியல. யோசிப்போம். கிடைச்சிருச்சு. பாராளுமன்ற கமிட்டியை கூட்டுவோம். கமிட்டியா? அருமையான ஐடியா. ஆமா, நல்ல யோசனை. இப்படி பண்ண கிழக்கு பகுதியில் இருக்க மக்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போதான் நிம்மதியா இருக்கு. அந்த பிஸ்கட் பிளேட் இப்படி கொடுங்க. நல்ல ருசியா இருக்கு. இந்தா, இதை சாப்பிடு. இன்னும் ஒரு நாளைக்கு இது போதுமானதா இருக்கும். இதுல கிடைக்கிற சுகமே சுகந்தா. வாவ், இன்னைக்கு எனக்கு யோகம்தான். இந்த பணம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. என்னது பத்தாதா? நான் அட வீடு ஜார்ஜ், ஹென்றி ரெகுலர் கஸ்டமர். நானும் தான் செஸ்டர். கண்டிப்பா தரேன் ஜானி. நீ குடும்பத்துல ஒருத்த மாதிரி. ஏய் ஹென்றி, இங்க என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில இருந்து நான் இன்னும் சாப்பிடல லைஜா. அதுக்காக நாம வேலைக்கு போற நேரம் ஆயிடுச்சு. கூலி வேலைக்கு போறவங்க நாம சீக்கிரமா போயாகணும், புரியுதா? வரோம் செஸ்டர். இன்னைக்கு கூலி வேலையில எங்களுக்கு பணம் கிடைச்சதுன்னா நாங்க அப்புறம் வந்து என்ஜாய் பண்றோம். இல்ல, பிக் பாக்கெட் அடிச்சிட்டு. தீப்பெட்டியை நாம இங்க விக்கலாம் அனி. எப்படியாவது 1-2 இங்க விற்க முயற்சி பண்ண செல்லம். இப்படி பண்ணிட்டீங்களே ஜோனி. வாடகைக்குன்னு வச்சிருந்த படத்தை எடுத்து நீங்க குடிச்சிட்டீங்க. திரும்ப ஒரு வாரம் நம்ம தெருவுல தான் நிக்கணும். சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. இத குடி, உனக்கு நிம்மதியா இருக்கும். உங்களை கல்யாணம் பண்ண போது நல்லவரா இருந்தீங்களே, இப்ப உங்க நிலைமையை பாருங்க ஜாதி. எல்லாம் இந்த குடினாலதான். என்ன காரியம் பண்ணிட்ட நீ? கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. உனக்கு புரியுதா இல்லையா? இந்த கிழக்கு பகுதியில் இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அந்த கடவுளுக்கும் கவலை இல்லை.
கடவுளே, எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. மிஸ்டர் பூ, சமயம் மாற்றப்படாத மக்களுக்கு நீங்க போதிக்க ஆசைப்படுறது எங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க கத்துத்தரது நம்ம சர்ச்சை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் இருந்தா சிறப்பா இருக்கும். நீங்க ஒரு நாடோடி போதகரா இருக்க நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஜென்டில்மேன், நானும் என் மனைவியும் உங்ககிட்ட அனுமதி கேட்கறதே வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நாங்க நடக்கணும்னு நினைக்கிறோம். எங்க போதனைகள் போய் சேரலையோ அங்க நாங்க போகணும். அங்க இருக்கிற மக்களுக்கு தெருவுல இருக்கிறவங்களுக்கா? ஆமா, நம்ம ஆண்டவர் போன நம்ம ஒரு சமரசத்துக்கு வருவோம் மிஸ்டர் பூத். நீங்க இப்போதைக்கு நம்ம திருச்சபையை கவனிச்சுக்கோங்க. சரியான நேரம் வரும்போது நீங்க சர்ச்சை விட்டு வெளியே போய் சில இடங்கள்ல போதனை பண்றதுக்கு நாங்க அனுமதிக்கிறோம். இது உங்களுக்கு சம்மதமா மிஸ்டர் பூத்? இல்ல, முடியாது. ஆண்டவர் நமக்கு காட்டின வழியில நடக்கிறதுக்கு எந்த சமரசத்துக்கும் ஒத்துக்காத வில்லியம். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, பூத் எங்க போறீங்க? இன்னும் நாம பேசி முடிக்கல. என் மனைவி சொன்னது கேட்டீங்கல்ல, இனி பேச எதுவும் இல்லை. இதுல அவளோட முடிவு தான் என்னோட முடிவு. எங்க மக்களுக்கு எங்களுடைய தேவை இருக்கோ அங்க நாங்க போயே ஆகணும். வெல், நம்ம முடிவை நம்ம சொல்லிட்டோம். ஆமா, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் வில்லியம். நமக்கு பண வசதியும் இருக்காது, அதோட நம்ம குழந்தைங்களை பத்தியும் நம்ம யோசிச்சு ஆகணும். எனக்கு தெரியும், ஆனா ஒரு ஏழ்மையான விடுதியில இருந்த எனக்கு கடவுள் எப்படி வாழ்க்கை கொடுத்தாருன்னு நான் மறக்கல. எனக்கு அவர் கொடுத்த அந்த மாற்றத்தை ஆதரவில்லாத மக்களுக்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கணும். லண்டன்ல போதிக்க எனக்கு அழைப்பு வந்திருக்கு. அங்க எவ்வளவு மக்கள் கிட்ட அணுக முடியும்னு யோசிச்சு பாரு. கண்டிப்பா நம்ம முயற்சி வீண் போகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வீண் போகாது. நீங்க இங்க வந்து 1 மாசம் தான் ஆகுது மிஸ்டர் பூத். எனக்கு தெரியும், ஆனா நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கும். எப்படியாவது என்னோட போதனைகள் இவங்களை சேரணும். நான் இங்க பெரிய கனவுகளோட வந்திருக்கேன். ஆனா தினமும் ராத்திரி இங்க சும்மா வந்துட்டு போறதுல எந்த பயனும் இல்லை. நான் என் சர்ச்சை விட்டு வந்திருக்கவே கூடாது. நான் என்ன செய்யணுங்கிறத கடவுள் தான் எனக்கு வழி காட்டும். அவர் எனக்கு அந்த வழியை காட்டுவாருன்னு நம்புறேன். குட் நைட். சாரி சார், நீங்க வரத நான் கவனிக்கல. என்னோட வாலெட் அது என்கிட்ட கூட. நில்லு, ஓடாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். நீங்க வர்றதை நான் கவனிக்கவே இல்லை. அடுத்த தடவை கொஞ்சம் கவனமா இருங்க. எதிரில் யார் வராங்கன்றத பாருங்க. என்கிட்ட இருந்த பணம் மொத்தமும் போயிடுச்சு. இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லை. தம்பி, இதை விட மோசமா இன்னும் என்ன வேணாலும் நடக்கும். நீ இந்த ஊருக்கு புதுசு போல இருக்க, அதான் எதுவும் தெரியல. கிழக்கு பகுதியில இருக்கிற மக்களோட வாழ்க்கையே அப்படிதான். எங்களுக்கு சாப்பிட வழி இல்லாம தான் குப்பை தொட்டிலிருந்து எடுத்து சாப்பிடுறோம். இந்த குப்பை தொட்டில என்ன பண்ற? இது என்னோட தொட்டின்னு உனக்கு தெரியாதா? அதுக்காக போய் வேற தொட்டில தேடு. நீ போய் தேடு. இங்க எல்லா தொட்டியும் எல்லாருக்குமே சொந்தம் தான். மன்னிச்சிடுமா, என்கிட்ட சொல்லுங்கப்பா. சொல்லு, இன்னைக்கு எவ்வளவு பணம் சம்பாதிச்ச? இவ்வளவுதானா? இவ்வளவுதான்ப்பா கிடைச்சது. நானும் முயற்சி பண்ணேன், ஆனா அப்பா அந்த பணம் எனக்கு வேணும். ஆனி, அம்மா அத வாடகைக்கு கேட்டாங்க. வாடகைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தீப்பெட்டியை வித்துக்க. அப்பா ப்ளீஸ். சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒண்ணு நிறுத்துங்க. உங்க பொண்ணு கிட்ட நீங்க இப்படியா நடந்துப்பீங்க?
அவன் நல்லா இருக்கணும். நீங்களும் தான். நானா? ஆமா, கடவுள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது பண்ண போறாரு. கடவுளா? எப்ப இருந்து கடவுள் என் மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சாரு? ஒரு நிமிஷம் இரு. யார் நீ? ஒருவேளை போதகரா? ஆமா, சரியா சொன்னீங்க, நான் போதகர் தான். அப்படியா சங்கதி? அப்படின்னா உனக்கு இதுதான் கரெக்ட். எந்த இலக்கை தேடி நான் போனேனோ அது என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. எனக்கு அது புரியுது. ஓ வில்லியம், ஏற்கனவே கூட்டம் போட்டு எதுவும் சரியா நடக்கல. இப்போ இந்த கிழக்கு பகுதி வேற. அந்த இடத்த பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம குடும்பத்தையும் உன்னையும் நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. டார்லிங், இதுல கஷ்டம் இருக்குதா, அதோட ஆபத்தும் கூட. நான் ஒத்துக்கிறேன். ஆனா அங்க இருக்கிற மக்களுக்கு யாரும் உதவி செய்ய தயாரா இல்ல. அது ஏன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கிழக்கு பகுதி மக்கள் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமானவங்களாக்கி இருக்காங்க. சாத்தானோட பிடியில் அவங்க விழுந்து கிடக்குறாங்க. இப்போ அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து அவங்களை எப்படியாவது விடுவிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்களுக்கு உதவி பண்ணணும் கேத்ரின். யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்க நாம இருந்தே ஆகணும். இந்தாவும் பணம். இவ்வளவுதானா? ஏய், அதுவும் வாழ்வாதாரம். வாழ்வாதாரமா? இதை வச்சு நான் எப்படி வாழறது? இதுக்கு பேசாம நான் செத்துடலாம். எனக்கு என்னோட வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. பார்த்து நடக்க மாட்டியா? உன்னை படைச்சவனை பார்க்கணும்னு ஆசையா? நீ அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? என்ன? இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இருக்கிற பெரிய கோட்டாயில இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு நான் போதிக்க போறேன். வா, வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. இப்ப நீ என்ன சொன்ன? வாழ்க்கையோட நல்ல தத்துவங்களை கேட்டு தெரிஞ்சுக்க சொன்ன. வரும்போது இவரையும் கூட கூட்டிட்டு வா. சாரி பிரதர். எங்க போயிட்டு இருக்க? ஒருத்தனை தூக்குல போட போறாங்க பீட்டர். நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கணும்னா சீக்கிரம் வா. கம் ஆன். வெரி குட். தூக்கு போடுறது பிசினஸ்க்கு உதவியா இருக்கும். இங்க ஒருத்தர் சாக போறான். நீ என்னடானா பாருக்கு கூட்ட சேருன்னு கனவு கண்டுகிட்டு இருக்க? உழைப்பு நடத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆண்டவரே, என்ன மன்னிச்சுடுங்க. இதுவரைக்கும் நான் செஞ்ச பாவங்க எல்லாத்தையும் மன்னிச்சுடுங்க ப்ளீஸ். இது நம்ம பில்லி தானே? பில்லி சின்ன பையனா இருக்கிறதுல இருந்தே அவன் என் பப்புக்கு வந்துகிட்டு இருக்கான். நல்ல கிளைண்ட். அப்பப்போ எங்கேயாவது திருடுவான். யோசிச்சு பார்த்தா அவனை பார்க்கும்போது உன்னோட ஞாபகம் வருது. ஆண்டவரே, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். நரகத்துல தான் வாழ்ந்தான். இப்ப செத்தும் நரகத்துக்கு தான் போறான். உண்மைதான். ஒரு நாள் நீ கூட அவன மாதிரியே அந்த கயித்துல தொங்குற நேரம் வரலாம் எலேஜா. நீ கூட தொங்குற நேரம் வரலாம். என் கூட வா. வந்து ஒரு ட்ரிங்க் அடி. எனக்கு நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை செஸ்டர். எனக்கு வேண்டாம். எனக்கு நரகத்துக்கு போக விருப்பம் இல்லை. அவன் திரும்ப வருவான். சீக்கிரமே குடிக்கணும்னு அவனுக்கு தோணும். அவனுக்கு அது இல்லாம இருக்க முடியாது. இறந்து போன என் மகன் உயிரோட திரும்ப வந்துட்டான். எல்லாமே ஆண்டவர் அருளால. அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கணும்டா. தலையிலே பட்டிருக்கோம். நல்ல குறி. இந்த வாட்டி அவன் விழுந்துட்டான் சார்லி. ஆண்டவனே, என்னை கைவிட்டாதீங்க. எனக்கு உதவி பண்ணுங்க. கடவுள் அவருடைய கரங்களால நம்ம எல்லாரையும் அரவணைக்க. நீயா
என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? எஸ், கடவுள் அவருடைய கரங்களால நம்ம எல்லாரையுமே குட் ஈவினிங் சார். வாழ்க்கை தத்துவங்களை சொல்ல போறதா சொன்னீங்க. அதை கேட்கறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். நான் மட்டும் இல்ல, இவங்களும் தான். இவன் பீட்டர் மாங்க், கிழக்கு பகுதியில் இருக்கிற குத்துச்சண்டை வீரன். ஆமா, என் கூட சில பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் கேட்போம். எதுக்கு? உன்னோட உபதேசம் எல்லாம் இங்க தேவையே இல்லை. நாங்கெல்லாம் இங்க நல்லா தான் இருக்கோம். நாங்க நீ இங்க என்ன பண்ற? நாம நல்லாவே இல்லப்பா. உனக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும்? வாழ்றதுக்கு நமக்கு இடம் இல்லைன்னு தெரியும். அதோட சாப்பிடுறதுக்கும் இல்ல. அதோட நீங்களும் எங்க கூட இல்லப்பா. எங்க கூட நீங்க இல்ல. ஆண்டவர் நல்லது பண்ணுவாருன்னு சொன்னீங்களே சார், அது உண்மைதானா? நிஜமாவே கடவுள் எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவாரா? எங்க அப்பாவுக்கு? எஸ் மை டியர், ஆண்டவர் நிச்சயம் நல்லதே பண்ணுவாரு. உன் அப்பாவுக்கும் தான். அவர் ஆண்டவர் கிட்ட சரணடைஞ்சா. எல்லாம் குடியினாலதான் சார். என்னால அந்த குடிய குடிக்காம இருக்க முடியல சார். கடவுள் எனக்கு உதவுவார்னா, என்னை ஏத்துப்பார்னா நான் சரணடைஞ்சிடுறேன் சார். நானும் சரணடைஞ்சிடுறேன் சார். நானும் சரணடைஞ்சிடுறேன். என்னத்த சொல்றது? என் பாருக்கு வர்ற பாதி கிளைண்ட்ஸ் இப்பெல்லாம் வர்றதே இல்ல. நிலைமை இப்படியே போச்சுன்னா பாரை இழுத்து மூட வேண்டியதுதான். எனக்கும் அதேதான். பாருக்கு யாரும் வர்றதே இல்ல. இதுக்கு காரணம் போதகர். அவனை நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். என்னோட பெஸ்ட் கஸ்டமர் எல்லாம் அவன் குடிப்பழக்கத்துல இருந்து மாத்திட்டான். ஜானிய கூட. என்ன ஜானியவா? அது எப்படி முடிஞ்சது? நானே அதை என் 2 கண்ணால பார்த்தேன். போதகர் அவனுக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுத்துட்டாரு. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ, ஐம் சாரி. இதை வச்சுட்டு ஒரு லார்ஜ் கூட ஜார்ஜி. அதுக்கு இது பத்தாது. ஹே, எனக்கு இவ்வளவுதான் கிடைச்சது. இதுக்கெல்லாம் காசு கொடுக்கறதுக்காக தானே உன்னை கூலி வேலைக்கு அனுப்புறாங்க. அன்னைக்கு அப்புறம் நான் லைஜாவை பார்க்கவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எங்கேயோ போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச வழியில நான் சம்பாதிக்கிறேன். உனக்கு தெரிஞ்சது திருடுறது மட்டும் தானே. அதனால என்ன இப்போ? ஒரு நாள் திருடங்க மாட்டுவாங்க. இங்க கிழக்கு பகுதியில கூட தான். அதோட மக்கள் எப்படி மாறுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா நான் உன்னை நல்லா தானே கவனிச்சுக்கிட்டேன். உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தனியா கவனிச்சுக்கிட்டேன். உனக்கு ஒரு அப்பாவா நான் இருந்தேன். கேட்குறப்பெல்லாம் பீர் கொடுத்தேன். ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும் ஹென்றி. இப்போ நான் என்ன பண்ணணும்? இனிமே நீ பெரிய வேலைகளை பார்த்துக்க தகுதியானவனா இருக்கியான்னு பார்க்கணும் ஹென்றி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வா. உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கு. இனிமே இது குப்பை. ஓ, இது நமக்கு தேவையில்லை. இத நாம குடிச்சா நாமளும் குப்பையாக வேண்டியதுதான். கீழே ஊத்துறதுக்கு பதிலா என்னோட கிளாஸ்ல ஊத்தி இருந்திருக்கலாம்ல. உண்மைதான், ஊத்தி இருக்கலாம். நேத்தி நான் இருந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை நான் பார்க்க தான் போறேன். தண்ணி அடிச்சிட்டு தெருவில் விழுந்து கிடக்க போற. உன் பொண்டாட்டி பிள்ளைங்க பட்டினியா கிடக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குடியினால எந்த நல்லதும் கிடையாது. இயேசு என்னை இதுல இருந்து காப்பாத்தி இருக்காரு. அதே மாதிரி உன்னையும் இதுல இருந்து காப்பாத்த நினைக்கிறாரு. இந்த இடத்துல கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு வில்லியம். எல்லாருக்கும் இடம் இருக்காது. ஆமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யணுங்கிறத கடவுள் நிச்சயம் வழி காட்டுவாரு. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? என்ன வெட்டாம என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல. காத்தடிச்சதுல இந்த கூடாரம் விழுந்திருக்கணும். இது ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன்.
இல்ல கயிறு நஞ்சிருக்கணும். வெட்டப்பட்டிருக்கு. என்ன என்ன சொல்ற நீ? இது ஒரு விபத்து இல்ல, யாரோ வெட்டிருக்காங்க. யாரோ இந்த சேவையை தடுக்கணும்னு பாக்குறாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சியர்ஸ் பசங்களா, வேலையை முடிச்சதுக்காக நாம இப்ப கொண்டாடலாம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவங்களோட தொல்லையே இருக்காது. எனக்கு என்னமோ அப்படி நடக்கும்னு தோணல. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. நாம இதுக்கு பதிலடி கொடுத்தாகணும் ரெவரண்ட் பூத். கண்டிப்பா கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அவங்க இப்படி செய்யறத பார்த்துட்டு இருக்க முடியாது. புரியுது, ஆனா அவசரப்படக்கூடாது. நாம சும்மா இருந்தோம்னா குடி பழக்கத்துக்கு அடிமையான மத்த அப்பாவிங்க நிலைமை என்ன ஆகும்? அந்த பார் ஓனர்ஸ் நம்ம போதனைகளை நிறுத்துறதுக்கு விடக்கூடாது ரெவரண்ட் பூத். அவங்க நம்மள அழிக்க நினைச்சா அவங்கள எதிர்த்து நம்ம போர் செய்யணும். ஏதாவது பண்ணு, இல்லனா எல்லாம் மீறி போயிடும். வில்லியம், என்ன சொல்ற நீ? வில்லியம், போர், கிழக்கு பகுதி இதுவரைக்கும் பார்க்காத ஒரு போர். இந்த போர் பாவங்களுக்கு எதிரா. பாவங்களா? பாவங்களா? என்ன? ஆமா, குடிங்கிற ஒரு பாவம். அதுதான் உங்களை குற்றங்களை செய்ய வச்சு இதுவரைக்கும் உங்க குடும்பத்தை ஏழ்மை நிலைமையில வச்சிருக்கு. அதோட பார் ஓனர்களுக்கு பேராசைய உருவாக்கி மத்தவங்களுக்கு மது விற்க வச்சிருக்கு. இந்த போரை நாம நடத்த போறது கையாலையோ தடியாலையோ இல்ல ஆயுதங்களாலேயோ இல்ல. இதுவரைக்கும் கிழக்கு பகுதி பார்க்காத ஒரு ஆயுதத்தை வச்சு, அன்பு, கருணை, பக்திய வச்சு, அதோட நாம சுயநலம் இல்லாத சிப்பாயின்னு புரிய வைப்போம். ஆண்டவருக்கு அடிபணிகிற ஒரு புது படையை உருவாக்குவோம். ஆயுதங்களை கீழே போடுங்க. நம்ம மனசு ஆட்கொண்ட இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நடப்போம். ஆண்டவர் நமக்காக கொடுத்த ஒரு ஆயுதத்தை வச்சு நாம போராடுவோம். அது வாய்மை, அன்பு. நல்ல பலசாலியா பார்த்து முதல்ல நிறுத்து. இத பத்தி ஜெஸ்ஸர் கிட்ட சொல்லி ஆகணும். நீங்க எல்லாரும் போருக்கு தயாரா? இப்போ எப்படியாவது இந்த பப்ப மூட வைக்கணும்னு அவங்க எல்லாரும் கூட்டமா வருவாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம துணிச்சலோட இருக்கணும். சரி சரி. தைரியத்தை இழக்க கூடாது. சரி சரி. ஆயுதங்கள் தயாரா? ஆயுதங்கள் தயாரா? வந்துட்டாங்களா? அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கதான் வராங்க. ஆனா செஸ்டர், அவங்கள்ட்ட ஆயுதம் இல்ல. ஆனா நம்ம கிட்ட இருக்கு. அவங்க இங்க யாரையும் அடிக்க வரல. என்ன நம்புங்க, அவங்க எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கு. அவங்கள பயமுறுத்த தானே போறீங்க? நம்ம நண்பர்கள் நமக்கு கிடைக்கணும். இந்த இடத்துக்கு திரும்பவும் அவங்க வரணும். பழைய நாட்கள் திரும்ப கிடைக்கணும். பழைய நாட்களா? நம்ம குடிகாரன் ஜானி முழுசா மாறிட்டான். இப்போ குடியையும் நிறுத்திட்டான். நீயும் ட்ரை பண்ணு மிக்கி. கடவுள் உன் மேலயும் அன்பு வச்சிருக்காரு. கேட்டி, நீயா? ஹல்லேலூயா. குப்பை தொட்டி காலி ஆகாம இருக்கிறத பார்த்து நீ செத்துட்டேன்னு நினைச்சேன். நீ நல்லாவே இருக்கியே. நண்பர்களே, கடவுள் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை தர விரும்புகிறாரு. ஆமா, கடவுள் நேசிக்கிறாரு. நண்பா செஸ்டர், ஹென்றி. ஹாய் ஜானி. கம் ஆன், இது இன்னைக்கு ஃப்ரீ. பழைய மாதிரி ஞாபகம் இருக்கா? நீ நம்ம குடும்பத்துல ஒருத்தன். அது எனக்கு வேண்டவே வேண்டாம் செஸ்டர். அதனால எனக்கு எந்த நல்லதும் நடக்கல. அதோட இங்க இருக்கிறவங்களுக்கும் நடக்க போறது இல்ல. நீ உன்னை பத்தி மட்டும் பேசு ஜானி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் செஸ்டர். கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு. நான் இந்த பாட்டில திரும்பவும் தொடவே மாட்டேன். அப்படின்னா இந்த பாட்டில் உங்ககிட்ட வரட்டும். கம் ஆன் பாய்ஸ், போர் ஆரம்பிக்குது.
எதுக்கு அவர் அடிச்சீங்க? உங்க ஃப்ரெண்ட் நீங்க, உங்க குடும்பம் சொன்னீங்க. அவன் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கற வரைக்கும் தான் குடும்பம். இப்ப அவன் பேசுறது என் பிசினஸ கெடுக்குது. நிறுத்துங்க, நிறுத்துங்க. வில்லியம், வில்லியம். செஸ்டர், கடவுள் அன்பு உனக்கும் கிடைக்கும். எனக்கு உதவுன மாதிரி உனக்கும் உதவுவாரு. ஏய், உன் வாயை மூடிக்கிட்டுறா. அவங்க பக்கம் போறதுனா தாராளமா போ. ஆனா மறுபடியும் இந்த பக்கம் வந்துடாத. புரிஞ்சுதா? திரும்ப வந்துடாத. போயிடு. நண்பர்களே, கடவுள் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறாரு. நான் போய் பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன். முதல்ல காயத்துக்கு மருந்து போடணும். எனக்கு வெறும் ஸ்ட்ரைப் தான். மத்தவங்களுக்கு உதவி பண்ணு. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். மோதி பாத்துருவோம். சரியா சொன்ன. திரும்பவும் போர் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் இரு. அங்க நீதானே என் மேல கல்ல விட்டு அடிச்ச. அத சொல்லவே வருத்தமா இருக்கு. ஆனா உன்னை அடிச்ச போது நீ திருப்பி அடிக்காம கடவுள் உன்னை நேசிப்பாருன்னு சொன்ன. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மையான வீரம். நான் திருந்திட்டேன். நானும் தான். நீ சொன்ன மாதிரி ஆண்டவர் உதவுவார்னா எனக்கும் அவர் வேணும். அவங்க எவ்வளவு அடிச்சும் நீங்க பொறுமையா இருந்ததை பார்த்து என்னோட மனசு மாறிடுச்சு. ஹென்றி, என்ன காப்பாத்த இவன் அடி வாங்கினான். சோஃபால படுக்க வைங்க. ஓ, பாவம் இந்த பையன். ஓ. தம்பி, தம்பி. எதுக்கு இப்படி செஞ்ச? எனக்காக எதுக்கு நீ கல்லடி பட்டுக்கிட்ட? ஏன்னா நீங்க தான் நம்மளை பத்தி சொன்னீங்க ஜானி. கிழக்கு பகுதியில யாருக்கும் நம்ம மேல அக்கறை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, கடவுளுக்கும் இல்லைன்னீங்கல்ல. நீ சொல்றது புரியல ஹென்றி. கடவுள் எனக்கு கிழக்கு பகுதிக்கு வந்தாரு ஜானி, உங்க எல்லார் உருவத்துல. அவருக்கு நம்ம மேல அக்கறை இருக்கு. நான் இப்போ அதை முழுசா நம்புறேன். உண்மைதான் ஹென்றி. கடவுள் துணை இருக்காரு. கிழக்கு பகுதியில பாக்கி இருக்கிற மக்கள் அது உணர்ற வரைக்கும் நாம திரும்ப திரும்ப அங்க போவோம். என்ன நடந்தாலும் சரி. ஹாய் செஸ்டர், உன்னை நாங்க மிஸ் பண்றோம். ஹென்ரியும் தான். ஜானி, பீட்டர் உனக்காக வேண்டாங்க. நீவும் போதனையினால எல்லா குடிகாரர்களையும் சுத்தப்படுத்திட்ட. எதுவும் மாற போறதில்ல. இப்பவும் இங்க படிப்பறிவு இல்லாம பசியோட எதிர்காலமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய மறக்கிறதுக்கு என்னாலான வழியை நான் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ போதனை செஞ்சுக்கிட்டே இருக்க. எப்ப இது எல்லாத்தையும் நீ நிறுத்த போற? நான் அவங்களுக்காக இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். எப்படியும் வருவாங்க. ஏன் தெரியுமா? என்ன அவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. இதுதான் அவங்க வாழ்க்கை. கேட்டல? போய் இங்க இருந்து போ. அவங்களுக்கு எதிர்காலமே கிடையாது. இதுதான் அவங்க வாழ்க்கை. பிரமாதம். எல்லாரும் கரெக்டா சொன்னீங்க. கிளாஸ் முடிஞ்சது. வெரி குட். நீங்க நல்லாவே தையல் கலையை கத்துக்கிட்டீங்க. இப்படி ஒரு ட்ரைனிங் சென்டரை திறந்தது பிரமாதமான ஐடியா வில்லியம். நாம போராடி ஆண்கள் மனச மாத்தணும். அவங்களுக்கு வாழ்க்கை தரணும். நான் போய் சமையல் வேலைகளை பாத்துக்கிற ரெவரண்ட் பூத். இன்னைக்கு நம்ம 5 சென்டர்ல 100கணக்கான மக்களுக்கு உணவளிக்க போறோம். நான் இந்த ஹalleluya பேண்டோட சதுக்கத்துக்கு போறேன் ரெவரண்ட் பூத். வரும்போது இன்னும் சில மக்களோட வரும். ஹalleluya. அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வா ஜாட்டி. ஓ சரி. ஹalleluya. ரெவரண்ட் பூத் வாங்க, மிஷன் ஹாலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ரெவரண்ட் பூத், என்னோட பேரு லைஜா கேட்மேன். லைஜா? லைஜார்? ஹென்றி, குட்டி பையா, இவங்கள மாதிரி நீயும் திருந்திட்டியா?
ஹalleluya. அன்னைக்கு ஒருத்தனை தூக்குல போடும்போது செஸ்டர் எனக்கும் அந்த முடிவு தான் வரும்னு சொன்னான். அந்த நிமிஷம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். 2 வாய்ப்பு இருந்தது. ஒன்று, 5 வயசுல குடிக்க ஆரம்பிச்ச நான் வாழ்க்கை பூராவும் குடிகாரனாவே இருக்கணும், இல்ல பிரச்சனைகளோட போராடணும். அதனால என் வாழ்க்கையை நான் கடவுள்கிட்ட ஒப்படைச்சேன். அவர் என்னை மாத்திட்டாரு. நான் உங்களுடைய போதனைகள் எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் உங்களோட சேரணும்னு ஆசைப்படுறேன். என்ன நீங்க சேர்த்துப்பீங்களா? நான் படிக்காதவன், ஆனா கடவுளை நேசிக்கிறேன். நான் இதுக்கு சரிப்படுவேனா? சொல்லுங்க. மிஸ்டர் பூத், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது அவங்களுக்கு ஏத்ததா இருக்கும். ஒண்ணு குடி, இல்ல நிதானமா இரு. நீ சரிப்படுவியான்னு கேட்ட. உன்னால முடியும் கேட்மேன். நீ சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆண்டவருக்கு சோஸ்திரம். இதை எப்பவும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். போர் போர். பாவங்களுக்கு எதிராக போராட 200 ஆண்களும் பெண்களும் உடனே தேவை. காலை 9:30க்கு பீரங்கி வரப்போகிறது. அங்கு முழங்க போவது படையின் ஜெனரல். ரிவரன் பூத், சீக்கிரமாவே வந்துட்டீங்க. எலைஜா, இதெல்லாம் என்ன? படை, பீரங்கி. அது இங்க உள்ள பகுதிகளில் நான் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். இங்க இருக்க மக்கள் கிட்ட அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. பாவங்களுக்கு எதிரான போர், சரிதானே? நான் அதிக பிரசங்கிதனமா எதுவும் செஞ்சிடலையே. கேப்டன் லைஜா, கேப்டன் லைஜா சார், ஜெனரல் சார், நம்ம சேனை இந்த ஊர் முழுக்க தயார் நிலையில் இருக்கு சார். நம்ம பெரிய அளவுல கூட்டத்தை எதிர்பார்க்கிறோம். கேப்டன், ஜெனரல், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஜெனரல் சார். மன்னிப்பா? எதுக்கு? இது பிரமாதமான ஐடியா லைஜா. அற்புதம். நாம போர்ல இருக்கோம். பாவத்துக்கு எதிரான போர்ல. கூட்டத்தை சேர்க்க நமக்கு இது உதவியா இருக்கும். சரியான பாதையில போற. இன்னும் நிறைய பேரை சேரு. ஜெனரல். கேப்டன் லைஜா. எஸ் சார். ரட்சண்ய சேனை, அவங்களுக்கு அவங்க வச்சுக்கிட்ட புது பேரு. என்ன கேட்டீங்கன்னா பூத் இத பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. சண்டே ராத்திரி கூட்டத்துக்கு 27,000 மக்கள் போயிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொந்தமா பத்திரிகையும் இருக்கு. The war cry. அவங்க சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. தெருவுல அணிவகுப்பு, பார்ல போதனை. காசு இல்லாதவங்களுக்கு உணவு தர்றாங்க. அதோட ஏழைங்களுக்கு தொழில் கத்து தர்றாங்க. சால்வேஷன் ஆர்மி கெட்ட எண்ணங்களை மாத்தி புது வாழ்க்கையை உருவாக்கி தருது. அப்படியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? என்ன நம்புங்க சார், எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் டீ வேணுமா? நோ தேங்க்யூ. இப்படியே போனா இதோட முடிவு என்ன? இவங்க செய்யற செயல்களை எல்லாம் பார்த்தா நம்ம நாட்டையே வளைச்சிருவாங்கன்னு தோணல? இல்ல, அவங்க இந்த நாட்டை வளைப்பாங்கன்னு எனக்கு தோணல. அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அவங்க இந்த உலகத்தையே வளைச்சிருவாங்கன்னு நான் நம்புறேன். வில்லியம் மற்றும் கேத்தரின் பூத் தலைமையில் பக்தியோடும் பண்போடும் லண்டனின் கிழக்கு பகுதியில் தொடங்கப்பட்ட ரட்சண்ய சேனை பல எதிர்ப்புகளையும் மீறி பாவத்துக்கு எதிரான தங்கள் போரை தொடர்ந்து நடத்தியது. எந்த ஒரு அச்சுறுத்தலாலும் அவர்களை அடக்க முடியவில்லை. அவர்களின் அர்ப்பணிப்பால் குறுகிய காலகட்டத்தில் சேனையின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக உயர்ந்தது. கர்த்தரின் நற்செய்தி இங்கிலாந்தில் மட்டும் பரப்பினால் போதாது என்பதை உணர்ந்து கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஐஸ்லாந்து என விரிவுபடுத்தியது. இன்று இந்த ரட்சண்ய சேனை உலகில் உள்ள ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிறது. இயற்கை பேரழிவின் போது செய்யப்படும் உதவியாகட்டும், ஏழைகளுக்கான உணவு தங்கும் இடமாகட்டும், மக்களுக்கு தேவைப்படும் ஆதரவு ஆகட்டும், ரட்சண்ய சேனை அங்கு இருக்கும். நிறுவனரின் தொலைநோக்கு பார்வை ஒவ்வொரு சேனை வீரனையும் உத்வேகத்தோடு ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் சேவை செய்ய செயல்பட வைத்தது. While women weep as they do now, I'll fight. While little children go hungry as they do now,
While men go to prison, in and out, as they do now, I'll fight. While there is a drunkard left, while there is a poor lost girl on the streets, while there remains one dark soul without the light of God, I'll fight. I'll fight to the very end.